ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 தீமோத்தேயு 4:4 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்கிறது, சோத்தியத்தோடு ஏற்றுக்கொள்ளும்படி மகிழ், ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அதாவது பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தில் தேவன் படைத்தது எல்லாமே நல்லது தான். நம்ம எல்லாவற்றையும் சாப்பிடலாம். நம்ம எது சாப்பிட்டாலும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவு எது சாப்பிட்டாலும் சரி, ஜபத்தோடு சோத்தோடு சாப்பிடும்போது அது ஒரு நாள் அந்த உணவு உங்களுக்கு தீட்டுப்படுத்தாது. நீங்கள் சாப்பிட்ற உணவு ஒரு நாள் உங்களை சேதப்படுத்தப்படுத்தாது. நீங்கள் எதை சாப்பிடும் ஜெபித்து சாப்பிடுன்னு சொல்லி அழகாக பவுல் சொல்றாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, ஏசப்பா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நமக்காக தான் படைச்சிருக்காரு. நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஆளுகை செய்யலாம். நம்ம எல்லாவற்றையும் நம்மளுக்கு அனுப்பிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் நம்ம எதை செஞ்சாலும் சரி, சோத்தோடு ஜபத்தோடு செய்யும்போது அது நம்ம எதுவுமே சேதப்படுத்தாது. நம்ம சாப்பிட்ற உணவு கூட சரி, நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு அந்த உணவு சாப்பிடும்போது அந்த உணவு நம்ம ஒரு நாள் தீட்டுப்படுத்தாது. நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு நாள் நம்ம சேதப்படுத்தப்படுத்தாது. எதை செஞ்சாலும் ஜபத்தோடு சோத்தோடு செய்யுங்க. அதாவது அந்த பரிசர வேதப்பர் வந்து கர்த்தரை கேட்குறாங்க. அதாவது உங்கள் சீசர்கள் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றாங்களா, அப்படி சாப்பிடும்போது அந்த உணவு அவங்களை தீட்டுப்படுத்தாதான் சொல்லி ஏசப்பர் வந்து இந்த பரிசர வேதப்பர் கேட்கும்போது ஏசப்பா அந்த பரிசருக்கு அந்த வேதப்பருக்கு பதிலளிக்கூடாது. அதாவது ஒரு மனுஷன் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றது வந்து அவனை ஒரு நாள் தீட்டுப்படுத்தாது. அதாவது அவன் கை கழுவாமல் சாப்பிட்டா அது வந்து வயிற்று வழியாக போய் ஆசன வழியாக வெளியே போயிட்டான், அது ஒரு நாள் அவனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் ஒரு மனுஷனை வந்து தீட்டுப்படுத்து வந்து அவன் இருதயத்துக்குள்ளேருந்து வெளியே வர வார்த்தை தான் அவனை தீட்டுப்படுத்தான். அவன் இருதயத்துக்குள்ள அழுக்கு தான் அவனை தீட்டுப்படுத்தான். அவன் சாப்பிட்ற பொருள் ஒரு நாள் தீட்டுப்படுத்தாது சொல்லி ஏசப்பா அந்த பரிசு வேதப்பர் பதில் எடுக்கிறாரு. இனி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவு நம்மள ஒரு நாள் நம்ம எதை சாப்பிடாமோ சரி, அது நம்மளை ஒரு நாள் தீட்டுப்படுத்தாது. அந்த உணவு நம்மளை ஒரு நாள் சேதப்படுத்தாது. ஏன்னா ஏசப்பா நம்ம எல்லாவற்றையும் சாப்பிட அதிகாரம் கொடுத்துறாரு. நீங்கள் எதை சாப்பிடலாம் சரி, சோத்தத்தோடு ஜபத்தோடு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது அது உங்களை ஒரு நாளும் சரி சேதப்படுத்தப்படுத்த உங்களுக்கு தீட்டுப்படுத்தாது. எதை செஞ்சாலும் ஜபத்தோடு சோத்தோடு செய்யுங்க. அது உங்களை வந்து பலன் கொடுக்கும். ஆமென்.